ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்கே பாண்டியன் வந்ததை பார்த்ததும் அரசி, அப்பா அம்மாவுக்கு என்னாச்சுப்பா, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட ரொம்பவே பதட்டமாகவும் அரசி வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாண்டியன் வந்து எதுவுமே சொல்லாமல் கோமதிக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தில் குழப்பத்தில் அந்த ஒரு விஷயத்தவே யோசிச்சுக்கிட்டு நடந்து ரூம்குள்ளேயுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் அரசி, அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகலை, எல்லாமே ரிக்கவர் ஆகிடுவாங்க, அதே மாதிரி கூடிய சீக்கிரம் டிஸ்சார்ஜுமே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்கு ரொம்பவே லோ பிபி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நார்மலாக சாப்பிட்டுட்டு நார்மலாக அந்த மாத்திரை முழுங்கினாவே சரியே போயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டருமே சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரியுமே சரவணன் வந்து இங்கே அரசி, ராஜி, கதிர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதும் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பத்தாவும், நான் அவளை பார்த்துக்க முடியலே, அதே மாதிரி அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிற போது நான் அவள் கூட நிற்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து பயங்கரமாக சொல்லி அழுத்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து கோமதிக்கு பண்ண மிகப்பெரிய தப்பு வேலை எல்லா ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு நம்ம இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பாண்டியனும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டுமே இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் மீனாவும் கதிரும் 2 பேரும் சேர்ந்து அங்கே கோமதியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இங்கே எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அங்கே மீனாவும் கதிரும் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் சரவணன்கிட்ட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியுமே கிளம்புறாங்க. ஆனால் சரவணன் அங்கே 2 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும், மீதி பேர்லாம் அங்கே ஸ்டே பண்ண முடியாது. அதனால தான் இங்கே மீனாவையும் இங்கே கதிரையும் 2 பேரையும் விட்டுட்டு வந்திருக்கு. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, அதே மாதிரி அம்மாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் இங்கே செந்தில்கிட்ட சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தான் வந்து கோமதிக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆனதுக்கு காரணம் நான் வந்து கோயிலுக்கு போகலன்னா இங்கே கோமதி பக்கத்தில் இருந்து அவளுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் கவனிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் அவள் எல்லாருக்குமே நல்லது செஞ்சு ஓடி ஓடி எல்லாருக்குமே சமையல் செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சவளுக்கே இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லை அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தான் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் கோமதிக்கு இப்படி ஆன ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் கோமதிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. உடனே அங்கே போனதும் இங்கே மீனாவும் கதிரும் மட்டும்தான் இருக்காங்க. உடனே முத்துவேல் வந்து கதிர்கிட்ட போய்ட்டு, கதிர் என்னாச்சு, இது அக்காக்கு என்னாச்சு தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலுமே இங்கே கதிர்கிட்ட கேட்குறாங்க. கதிரும், அம்மா அது வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வழிக்கு கீழே விழுந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னாச்சுன்னே தெரியல, இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கோம், டாக்டர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயுமே அம்மாவை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுக்கிட்ட கதிருமே சொல்லிடுறாங்க. முத்துவேலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன மாப்பிள்ள இது மாதிரி கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தானே, ஏற்கனவே அவள் மாத்திரை டைமுக்கு போடலனாவே அவளுக்கு இது இப்படி மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிடும், அவளை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கதிரும், அங்கே மாமா நாங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டு இருந்தோம், இல்லைனா அம்மாவை கவனித்து நாங்கள் அப்போவே கொண்டு வந்துருப்போம், இப்போ கூட ஒன்றுமே இல்லை, அம்மாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையா, எல்லாமே சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே முத்துவேலுக்கிட்ட சொல்லுவோம். உடனே முத்துவேலும் அங்கே நான் போய் எங்கள் தங்கச்சி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் கேட்குறாங்க. உடனே டாக்டர் வந்து இப்போ பேஷண்ட்டை வந்து பார்க்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன நம்ம பார்த்துக்கலாமும்மா, நீங்கள் வெளியவே உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே முத்துவேலும் சக்தியும் வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே உள்ள மூச்சு திணறு எடுத்துக்கிட்டு உடனே நர்ஸ் இதை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கேருந்து டாக்டரையுமே கூட்டிகிட்டு வராங்க. டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த கோமதின்ற பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் வந்துட்டு வாங்க டாக்டர், கொஞ்சம் அது அவங்க ரொம்பவே மூச்சு திணறல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அங்கே பாண்டி இது டாக்டரும் போயிட்டு அங்கே கோமதியை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே இங்கே கோமதியோட மூச்சு திணறல் வந்து டக்குன்னு நின்று போகுது. உடனே அவங்களுக்கு நாடி துடிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சுமே பார்க்குறாங்க. அங்கே ஆட்டுமே துடிக்கல, நாடி துடிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருக்கு ரொம்பவே அதிர்ச்சி. உடனே இங்கே வெளியே வந்து அது வருத்தமாகவும் டாக்டர் வந்து வெளியே நிற்கிறாங்க. இங்கே சக்திவேல், முத்துவேல், மீனா,
கதிரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்து டாக்டர் என்னாச்சு அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விசாரிக்கவும் டாக்டர் வந்து இனிமே அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சொன்னதை கேட்டதும் இங்கே மீனா கதிர் முத்துவேல் சக்தின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி மிகப்பெரிய ஒரு கஷ்டமும். ஏன்னா இங்கே அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே மீனா வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. கதிருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. உடனே கதிரும் இங்கே சரவணனுக்கு கால் பண்ணி அண்ணா இங்கே அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குண்ணா, நீங்கள் உடனே கிளம்பி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சரவணன்கிட்ட சொல்லிடுறாங்க. சரவணன் இதை கேட்டதும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியாதான்ப்பா, இன்னும் பண்ணுன்னு சரி சொல்லிட்டு எனக்கு தெரியல, வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனை வந்து கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுமே கிளம்புறாங்க. இவங்க அர்ஜென்ட்டாக போகிறத பார்த்த இங்கே அப்பத்தா அரசி ராஜன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இது எதுவுமே சொல்லாமல் அவங்க பேசாமல் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா வந்து அங்கே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க. செந்திலும் இவங்க எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து அங்கே செந்திலுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியனை அடக்க முடியல. ஐயையோ அவளுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான், அவளை நான் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வெளியே போகும்போதே அவளை நான் கவனித்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தேன்னா அவளை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்துக்கலாம். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவள் செத்ததுக்கு காரணமே நான் தான். ஐயோ அவள் என்கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணா, அவளோட மனசை புரிஞ்சிக்காம நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புழம்பிகிட்டே போயிட்டுருக்காரு பாண்டியனும். அதுக்கப்புறம் சரவணனும் அப்பா அங்கே அம்மாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, அங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தானேப்பா தெரியும், நீங்கள் என்னப்பா இப்படியெல்லாம் புலம்பிட்டு வரீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் அப்பா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அம்மா எத்தனை கோயிலுக்கு போய் இறங்கியிருக்கோம், அம்மா அந்த கும்பிடுற தெய்வம் கைவிடாது அம்மாவை, ஏன்னா அம்மா வந்து எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காங்க, யாருக்குமே கெடுதல் பண்ணிடுறதில்ல. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுப்பா, நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அம்மாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசுங்கப்பா, ஏன்னா நீங்கள் பேசலைன்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தாங்க. அம்மா இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா, ஏன்னா நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா இதெல்லாம் நினச்சி அம்மா வந்து உருகிக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு லோ பிபி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் அம்மா கிட்ட பேசாமல் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினைக்காம நீங்கள் அம்மா கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ராப்ளமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட சரவணனும் இது செந்தில் என்னடா கொஞ்சம் அமைதியாக வாடா, ஏன்னா ஏற்கனவே அம்மாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க, நீ வேற அப்பாவை கஷ்டப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஹாஸ்பிட்டலில் கோமதியோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கோமதியுமே டிஸ்சார்ஜுமே பண்ணிடுறாங்க. இங்கே அங்கே பாடியை வந்து நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா அவங்கள நான் எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி பண்ணேன், இதுக்கு மேலேயுமே எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சொல்லிட்டு இங்கே பாடியுமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இவங்க பாடியை தூக்கிக்கிட்டு வெளியே ஆம்புலன்ஸ்லையுமே ஏற்றுறாங்க. அப்போ பாண்டியன் சரவணன் செந்தில்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கவும் உடனே இங்கே மீனா வந்து இவங்க 3 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே செந்தில்கிட்ட போயிட்டு எங்கள் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, அத்தை இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன். இங்கே செந்தில் வந்து மீனா என்ன ஆச்சு, அம்மாவை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க செந்தில். உடனே மீனாவும் இது எங்கே அவங்க இது இறந்துட்டாங்களாங்க, ஏன்னா அத்தை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டர், ஆனால் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துருந்தா அத்தையை காப்பாற்றிருக்கலாமா, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனாவுமே செந்தில்கிட்ட சொல்லிடுறாங்க. செந்திலுக்கு சொன்னதும் செந்தில் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிற இது மீனா, அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சா, ஐயோ அம்மாவை நான் அம்மா கிட்ட நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு
காத்தாலே தோணுச்சு. ஆனால் நான் அம்மா கிட்ட பேசாமல் போயிட்டேன். அம்மாவுக்கு நான் மிகப்பெரிய ஒரு எதுவுமே எந்த ஒரு விஷயமும் பண்ணதில்லை. ஆனால் அம்மா வந்து என்னை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா பேச்சை கேட்காம அம்மாவை தத்தி விட்டுருந்தேன். ஆனால் இனிமேல் நான் யாருக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியன் வந்து அந்த இடத்துலயே இந்த விஷத்தை கேட்டதும் மயக்கம் போட்டு கீழேயுமே விழுந்துடுறாங்க. உடனே சரவணன், அப்பா என்னாச்சுப்பா? அம்மா தான் இப்போ எங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக போயிட்டாங்க. இப்போ நீங்கள் என்னப்பா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து ரொம்பவே பதட்டமாகவும் கேட்குறாங்க. உடனே இங்கே மீனாவும் அங்கேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இங்கே பாண்டியன் மேலே தெளிக்கவும் உங்கள் பாண்டியன் முழிச்சு உக்காடுறாங்க. ஐயோ கோமதி, என்னை விட்டு போயிட்ட. நீ செத்ததுக்கு காரணமே நான் தான். ஏன்னா உன்னை நான் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். என்னை மன்னிச்சிக்கோ கோமதி. நான் உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க பாண்டியன். இங்கே பாண்டியனை பார்த்ததும் மீனாவும் சரவணன் செந்தில்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே பாடியுமே வீட்டுக்குமே கிளம்பிடுது. உடனே இவங்களுமே அழுதுகிட்டே வீட்டுக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியோட பாடி வீட்டுக்கு போனதும் இங்கே அப்பத்தா அரசி எல்லாருமே ராஜி எல்லாருமே வெளியே வராங்க. ஏன்னா அம்மாவுக்கு சரியாயிடுச்சு போல், அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆம்புலன்ஸுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க கோமதி. இதை பார்த்ததும் அப்பத்தாக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே கோமதி என்னாச்சு கோமதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கவும் உடனே இங்கே சரவணன் வந்து அப்பத்தா அம்மா உயிர் போயிடுச்சு. அம்மாவுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தேன்னா அம்மாவோட உயிரை நான் காப்பாற்றிருப்பேன். அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுகுறாங்க சரவணனும். உடனே இதெல்லாம் கேட்ட அரசிராஜன்னு சொல்லிட்டு அங்கே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டியன் முத்துவேலுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே மிகப்பெரிய பேரதிர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க 2 குடும்பக்கும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க இங்கே முத்துவேலும் சக்திவேலும். ஆனால் இப்போ அவங்க கோமதி வந்து தவறுத்துறதுனால இங்கே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் தாங்க முடியல வருத்தத்தை. உடனே இங்கே அழுத்துக்கிட்டே வந்து கோமதியுமே பார்க்குறாங்க. கோமதியை பார்த்ததும் அங்கே அவங்களுக்கு அழுகையை அடக்க முடியல. பாண்டியன் வந்து மனசு உறைஞ்சி அங்கே போய் உக்காந்துட்டு இருக்காரு. உடனே இங்கே முத்துவேல் வந்து அங்கே கிட்ட போயிட்டு, நீ என்னோட தங்கச்சியை நீ சாகடிச்சிட்ட. உன்னோட ஈகோனால என்னோட தங்கச்சியோட உயிரே இப்போ போயிடுச்சு. இப்போ எங்கள் தங்கச்சியோட உயிருக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அவளை கொன்னதே நீ தான். ஏன்னா அவளுக்கு இது மன கஷ்டம் கொடுத்து நீ அவளை இப்படி சாகடிச்சிட்ட. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களுக்கும் எங்களுக்கும் 50 வருஷம் பகை இருக்கலாம். ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஒரு அநியாயமாக ஒரு உயிரை நீ இப்படி எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படி பண்ணனா நீ அதுக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தாவும், ஏண்டா முத்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கோமதி இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்களே அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பழைய பகை தான் முக்கியமா? பாண்டியன் கிட்ட போயிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் பெத்த மக இப்போ பொணமா என் முன்னாடி இருக்காடா. அதை பார்க்காம நீங்கள் இப்போ கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என் பொண்ணு செத்துமே நீங்கள் ஒன்று சேரல அப்படின்னு நினைக்கிற போதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாண்டியனுமே அங்கே கோமதி மேலே ரொம்பவே அன்பு வச்சுட்டு இருக்கான். ஏன்னா கோமதி ஒரு விஷயத்த மறைச்சிட்டா அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு கோமா சண்டை இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அரசிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. அம்மா எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க, என்னை வந்து அடிங்கம்மா, என்னை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசி வந்து விழுந்து விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் பார்த்த அங்கே பாண்டியன் வந்து, இது கோமதி நீ செத்ததுக்கு நான் தான் காரணம். நானுமே உயிரோடு இருக்கக்கூடாது. நானுமே உன் கூட வந்து சேர்ந்துடுறேன். ஏன்னா நீ என் மேலே வச்சுட்டு இருந்த பாசம் தான் உண்மை. ஆனால் நீ என் மேலே வச்சுட்டு இருந்த பாசம் உண்மைனா நீ எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு பாண்டியன். அதுக்கப்புறம் என்ன இங்கே இது நடக்க வேண்டிய ஒரு ஏற்பாடு எல்லாமே இங்கே செந்திலும் கதிரும் 2 பேரும் ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே இங்கே கோமதி இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலையும் ஆனால் பாண்டியனால் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு
தப்பை நான் பண்ணிட்டேன், இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாண்டியன். ஆனால் கோமதி வந்து உயிரோடு இருந்தபோது பாண்டியன் கிட்ட பேசணும், பாண்டியன் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்றதுனால எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, கவிதை எழுதி கொடுத்தாங்க, அதே மாதிரி சுற்றி சுற்றி வந்தாங்க. ஆனால் இது எதுவுமே ஒரு விஷயமா எடுத்துக்காம பாண்டியன் வந்து கோமதியை ஒதுக்கி வச்சுட்டு கோமதி கூட பேசாமல், கோமதி சமைக்கிற சாப்பாடை சாப்பிடாம அங்கே கோமதிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கோமதியும் இவங்க அது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட பேசலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவங்க சாப்பிடாம தூங்காமல் தண்ணி குடிக்காமல் மாத்திரை போடாமல் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனை வந்து கோமதி செத்துட்ட பின்னாடி இப்படியெல்லாம் யோசிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இது இது மாப்பிள்ள இப்போ என்னோட மக போயிட்டா, ஐயோ நான் என்ன பண்ணுறது, அவள் இப்படி ஆனதுக்கு காரணம் நீயே கூட இருக்கலாம், ஆனால் அவள் பக்கத்தில் நான் இருந்திருந்தேன்னா அவளை நான் காப்பாற்றிருப்பேன், அவளுக்காக நான் நிற்கலை அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னோட மக யாருக்கு எந்த ஒருத்தர் கெடுதல் பண்ணா, அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இங்கே மீனாவங்க அப்பாவும் அம்மாவுமே வராங்க. அங்கே அழுதுகிட்டே மீனா கிட்ட போய், மீனா எல்லாமே சரியாயிடும், ஏன்னா உன்னோட அத்தை ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் தான், அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு சாவை தான் வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ இப்போ அவங்க இது சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க, இதுக்கு மேலேயுமே அழுது எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, நீ அழுதாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட மீனாவங்க அப்பாவும் அம்மாவுமே ஆறுதல் சொல்கிறாங்க. அப்பா எப்படிப்பா அழுகாமல் இருக்க சொல்கிறீங்க, என்னோட அத்தைப்பா, நான் வீட்டுக்கு வந்தேன்னா என்னை நல்லா கவனிச்சிப்பாங்க, அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டு சமைச்சு கொடுப்பாங்க, நீங்கள் அவங்கள போயிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அழ வேணான்னு சொல்கிறீங்க. என்னோட அத்தைக்கு நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்காக அவங்க நிறையவே பண்ணியிருக்காங்க, நான் அத்தைக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அத்தை வந்து நான் வீட்டுக்கு வந்தாவே எனக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சு தருவாங்க, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல் கூட செஞ்சு தருவாங்க, இதுக்கு மேலே எனக்கு யார்ப்பா அது மாதிரிலாம் சமைச்சு கொடுப்பாங்க, இதுக்கு மேலே என் மேலே அக்கறை யார்ப்பா அக்கறை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து அழுகையை அடக்க முடியல. இந்த கோமதி தவறி போன விஷயம் வந்து மீனா அவங்க அம்மா பாக்கியம், இங்கே மாணிக்கம், இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இது தெரிஞ்சு இங்கே மயிலுமே அங்கே வீட்டுக்குமே வந்து அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இங்கே சரவணனை வந்து பயங்கர கோவமா, நீ எதுக்குடி இங்கே வந்த, நீ இங்கெல்லாம் வரவே கூடாது, நீ இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் காலடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா நான் எல்லாமே முடிவு பண்ண விஷயம் தானே, எதுக்காக இங்கே வந்திருக்க, ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து வெளியே போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து அங்கே பயங்கர கோபமாகவும் பேசவும், உடனே இங்கே மீனாவும் இது மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்க, ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்தில் யாருமே கலந்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி மாமா, அவங்க வாயும் உயரமாக இருக்காங்க, அவங்கள போயிட்டு நீங்கள் வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறீங்க, உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா, அதே மாதிரி அத்தைக்கு அவங்க மேலே கோவம் தான், ஆனால் அவங்கள வெறுக்கிற அளவுக்கு எல்லாம் கோவம் கிடையாது, ஏன்னா அத்தை வந்து இவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அக்கா வந்து இந்த விஷயத்தினால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது. அத்தை வந்து இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துக்கம் கொண்டாட வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் இப்படி கூட பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சரவணன் வந்து வெடுத்து வாங்குறாங்க. ஏன்னா அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு பயங்கர வருத்தம் தான், ஆனால் இவங்க இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு நினைக்கிற போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே செந்தில வந்து இன்னும் மீனா என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சிருக்காங்க, அவங்கள என்ன எங்கள் வீட்டுக்குள்ளே விடுறியா, அவள் அழுதானா கூட எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல சாவா இருக்காது, அவள் இங்கே இருக்கவே கூடாது, நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட செந்தில் வந்து சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டதும் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நீங்கள் அவங்க இந்த 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 வீட்டை விட்டு துரத்தணுமா, என்னங்க இந்த சாவு விஷயத்தில் கூட நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, உங்கள் அம்மாவை நிம்மதியாக ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ணமே கிடையாதா, நீங்கள் அம்மாவை நரகத்துக்கு தான் அனுப்புவீங்க, ஆனால் அம்மாவுக்கு இது அத்தையோட மனசுக்கு அங்கே நல்லபடியாக தான் செத்துருக்காங்க, அதே மாதிரி அத்தையோட ஒரு இழப்பை வந்து நான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கத்திக்கிட்டு இருக்க. செந்திலும் மீனா
நீ எதுவுமே பேசாத. ஏன்னா நீ பண்ணதே போதும். ஏற்கனவே இங்கே மீனா கிட்ட இது சாரி இங்கே மயில் கிட்ட வந்து நீ பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஆனால் இங்கே மயில் வந்து இங்கே இருக்கவே கூடாது. ஏன்னா அவள் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இதுக்கு மேலேயுமே அவள் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா அவள் செஞ்ச தப்புக்கு அம்மாவே இந்த வீட்டில் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவளை உள்ளேயே விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆனதுக்கு காரணமே இவ தான். ஏன்னா இவளால் தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் மயிலை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்காக ரொம்பவே கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே இங்கே செந்தில்கிட்ட ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் வருத்தம் இருக்குமா இல்லையா? அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக என்ன கோர்ட்டில் அவங்களுக்கு டிவோர்ஸே கொடுக்கல. நீங்கள் என்னங்க அவங்களுக்கு இந்த எதிராக நின்றுக்கிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அத்தையை பார்த்துட்டு அவங்க நிதானமாக கிளம்பிடுவாங்க. நீங்கள் உங்ககிட்டலாம் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா அத்தைக்காக தான் அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி சரவணன் மாமா கூட சேர்ந்து அவங்க வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலலாம் அவங்க வர கிடையாது. ஏன்னா அக்காவோட மனசு எனக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா அத்தை இப்போ இருந்திருந்தாங்கன்னா அவங்க மேலே கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க இல்லைன்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி தான் அவங்க ஒரு டைம் தான் பார்க்க முடியும் அத்தையை. அதனால் அவங்க அத்தையை பார்த்துட்டு துக்கம் இது செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை நீங்கள் இப்படிலாம் துரத்தக்கூடாதுங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பு. அதே மாதிரி இது ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனை வந்து தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதி, நான் செஞ்சதை நீ மன்னிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா நான் மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டேன். நான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா உன் உயிருக்கே இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல கோமதி. நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் உனக்கு உண்மையாகவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல கோமதி. என்னை மன்னிச்சிக்கோ. உன் காலம் விழுந்தா கூட எனக்கு புத்தி வராது போல. நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு கோமதி. என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ கோமதி. நீ எழு கோமதி, எழுந்து வா. என்ன 4 அடி நான் என்ன இங்கே கூட கொண்டு போடு. ஆனால் நீ உயிரோடு மட்டும் வந்துரு கோமதி. என்னை விட்டுட்டு போகாத கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டியனை பார்த்ததும் இங்கே ராஜி அரசி கதிர் செந்தில் மீனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமாகவும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் இங்கே உக்காந்துக்கிட்டு கோமதிக்கு இப்படி ஆயிருக்கக்கூடாது, கோமதியை நான் இப்படி விட்டுருக்கக்கூடாது, கோமதிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான். ஐயோ, நான் இனிமே உயிரோடு இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? நான் அவளுக்காக தான் உயிர் வளர்ந்துருந்தது. இனிமே நான் அவள் கூட சேர்ந்து வாழவே முடியாது. நான் உயிரோடையே இருக்க போகிறதில்ல. கோமதி, நான் உன்னோட சேர்ந்து நான் உன் கூடயே வந்துட்டேன். என்னையும் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்குள்ளே போயிட்டு கதவுமே சாத்திக்கிறாங்க. இதை பார்த்தா மீனா, சரவணன், செந்தில்னு சொல்லிட்டு இவங்க அங்கே கதவை தட்டி, அப்பா கதவை தருங்க. எதுக்காகப்பா இந்த கதவை ஓப்பன் பண்ணிங்க? நீங்கள் கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிட்டு அங்கே கதவை பயங்கரமாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் வந்து அங்கே கதவை திறக்காமல் அங்கே இருக்கிற ஒரு கயிறை எடுத்து இங்கே ஃபேன்லையுமே மாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜன்னலேருந்து பார்த்த சரவணன், அப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்கப்பா. அப்பா அம்மா வந்து பிரிஞ்சதே எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. நீங்களும் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எப்படிப்பா வாழ்கிறது, நாங்கள் எப்படிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, இங்கே கோமதிக்கு ஆனதுக்கு காரணமே எங்கள் பாண்டியன் தான் சொல்லலாம். ஏன்னா பாண்டியன் வந்து கோமதி கிட்ட பேசாமல் செய்யாமல் கோமதி காஃபி கொடுப்பாங்க. ஆனால் அதையுமே வாங்காமல் கோமதிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே கொடுத்தாங்க. ஆனால் அங்கே கோமதியுமே இவங்கள நினச்சே பாதி அவங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுச்சு. இவங்கள நினச்சி அவங்களுக்கு பாதி பிபியுமே குறைஞ்சிச்சு, எல்லாமே லோவாகிடுச்சு. ஆனால் இவங்கள நினச்சி சாப்பிடாம விட்டு, தண்ணி குடிக்காமல் விட்டு, மாத்திரை முழுங்காமல் எல்லாமே விட்டு கடைசியில் அவங்க உயிரே விட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து பாண்டியன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. நான் கோமதி கிட்ட பேசியிருக்கணும், கோமதிக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பாண்டியன் வந்து ரியலைஸே பண்ணுறாரு. ஆனால் இங்கே கோமதி போனது அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி என்ன நடக்க போகுது, ஏன்னா அவங்க செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஆனால் அதுக்காக கோமதி கிட்ட பேசாமல் இருந்தது பாண்டியன் மேலே மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்திலே இவ என்னோட பொண்டாட்டி தான், நான் என்கிட்ட உண்மையாக இருக்கா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ செஞ்ச ஒரு விஷயத்தினால இங்கே
கோமதியோட உயிரே பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது பாண்டியனுக்கு. ஆனால் இங்கே ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்தினா பாண்டியன் வந்து நம்ம கோமதி கூடயே போய் சேர்ந்துடணும், ஏன்னா கோமதியை கொண்டது நான் தான், ஆனால் நானுமே உயிரோடு இருக்கக்கூடாது, கோமதி கூடயே சேர்ந்து நானுமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை மாட்டி தூக்குமே தொங்குறாங்க. ஆனால் இங்கே இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கதவையுமே உடைச்சிடுறாரு. உள்ளே உடச்சி போனதும் அங்கே திணறிக்கிட்டு இருக்காரு பாண்டியன். அவங்கள இறக்கி மூஞ்சில் தண்ணி தெளித்து தண்ணியுமே கொடுக்குறாங்க. அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிறுக்குத்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்கள் இல்லைப்பா, நீங்கள் இல்லை, ஏன்னா இது எதாச்சும் நடந்த விஷயம், நீங்கள் எதுக்குப்பா பொறுப்பாகுவீங்க, அம்மா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், ஆனால் டாக்டர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.